ட்ரம்ப்போட முகத்திரை கிழிஞ்சிருச்சு. இந்த ட்ரேட் வார்ல அமெரிக்கா என்னத்த சாதிக்க விரும்புறேன் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. ஏன் அது ஆரம்பிக்கும்போதே தெரியுமேடா! ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் சீனா ஒரு பக்கம் ஃப்ளட் பண்றான். ஐரோப்பிய மார்க்கெட்ட எனர்ஜி டிவிஷன ரஷ்யா ஒரு பக்கம் கைக்குள்ள வச்சிருந்திருக்காய்ங்க. அதே மாரி ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம தான் வச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு ஸ்விட்ச் ஆஃப், ஸ்விட்ச் ஆன் மாரி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சைக்கோத்தனமா ஒரு முடிவெடுத்ததோட விளைவு தான் ட்ரேட் வார். இத நம்ம அன்னைக்கே பார்த்தோம். இப்ப ஏறக்குறைய அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாரியே நடந்துகிட்டு தெரியுது. விரிவா பார்ப்போம். முதல்ல ஒட்டுமொத்த உலகமும் இதுக்கு தான் நான் இவன்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப புரியுதா? அப்படின்னு சொல்ற அளவுக்கு அமெரிக்காவோட முகத்திரை கிழிஞ்சு தொங்குது. காரணம் என்ன அப்டின்னா, இந்த ட்ரேட் வார்ல இந்தோனேஷியா ஒரு டீலுக்கு வருது. எப்படி அப்டின்னா, ட்ரம்ப்போட சேட்டைய குறைக்கிறோம். ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம். சண்டைய முடிக்கிறோம் அப்படிங்கிறதான். சரி, இந்தோனேஷியாவுக்கு முதல்ல எவ்வளோப்பா போட்டாய்ங்க? ஏன்னா, இந்த ஆள் இஷ்டத்துக்கு 55, 65, 35, 25, 15 இஷ்டத்துக்கு ஒவ்வொரு நம்பர போட்டு, ஒரு போர்ட வச்சு வெள்ளை மாளிகைக்கு முன்னாடி வராண்டால இருந்து ஒரு படத்த போட்டு போயிட்டாரு. அப்புறம் அதுக்கு டேட்டா போடுறது, டேட்டா தள்ளி போடுறது, இப்படியே காப்பி குடிக்க போவோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போவோம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போவோம்ன்னு தள்ளி போட்டு, போட்டு "ஏலே வீட்டுக்கே போடா! டைமே முடிஞ்சு போச்சு" அப்படிங்கிற மாரி ஆயிரும். அந்த மாரி டேட்டா தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு. சரி, இந்தோனேஷியாவுக்கு எம்புட்டு தான் டாரிஃப் அப்படின்னா 35% இந்தோனேஷியாவுக்கு. பயப்பிள்ளைங்க இத்தனைக்கும் டாப் 25ல ஒரு பிளேயரு. எது அமெரிக்காக்குள்ள சரக்க தள்ளுறதுல 25 டாப் 25க்குள்ள நிக்கக்கூடிய பிளேயரு 35%. இந்தோனேஷியா அப்படி ஒண்ணும் அன்னை அமெரிக்கான்னு ஊருக்குள்ள திட்டிக்கிட்டும் திரியல. அன்னை அமெரிக்காவுக்கு தேவையானதெல்லாம் நான் தரமாட்டேன்னு அடமும் பிடிக்கல. 2மே பண்ணல. நார்மலா ஒரு நாடு எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அப்படிதான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா அப்படி இருந்தும் 35% போட்டு பார்க்குறாய்ங்க. பேச்சுவார்த்தை எல்லா நாடுகளும் நடத்துற மாரி இந்தோனேஷியாவும் நடத்துது. நடத்துன உடனே ஓகே, இந்தோனேஷியா நல்ல பையன் வழிக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சட்டுன்னு 35ல இருந்து 19 அப்படின்னு குறைச்சுட்டாய்ங்க. நல்ல விஷயம் தானே, குறைச்சிருக்காய்ங்களே அப்படின்னு கேட்டா குறைக்க இல்ல. அதுதான் விஷயமே. காரணம் இதுக்கு முன்னால 5% தான் இருந்துச்சு. அடுத்து 35க்கு கொண்டு போயிட்டு இப்ப 19க்கு கொண்டு வந்திருக்காய்ங்க. இந்த 19க்கு கொண்டு வரதுக்கு இந்தோனேஷியா நாடு அமெரிக்கா கிட்ட இருந்தே 15 பில்லியனுக்கு எனர்ஜி டிவிஷன்ல மட்டும் பர்ச்சேஸ் ஆர்டர ரிலீஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இங்க இருந்து இந்தோனேஷியால இருந்து அமெரிக்காவுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்ணணும். அதுவுமே 4,5 பில்லியனுக்கு. இத தாண்டி 50 விமானங்கள் வாங்கணும். கெட்டுச்சு போ! அம்புட்டையும் தலையில கட்டிட்டானா? அம்புட்டையும் தலையில கட்டிட்டு தான் 19%. இப்ப கிளியரா என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா அவர்களோட பர்ச்சேஸ கூட்டுறார்கள். எப்படி கூட்டுறார்கள்? வாங்கிக்கன்னு பிரஷர் பண்ணாய்ங்க. எப்படி ஒரு காலத்துல இப்ப இந்தியாவுக்கு பர்ச்சேஸ கூட்டணும் அப்படின்னு பிரஷர் பண்ணோம்னா, உடனே பாகிஸ்தான்ல போய் உட்கார்ந்து டீ சாப்பிட வேண்டியது. இதே தான் எல்லா நாடுகள்ட்டயும். ஆனா இப்ப அந்த விளையாட்ட விளையாண்டா, ஆட்டோமேட்டிக்கா விளையாட்டு அதாவது யாருக்கு எதிரா விளையாடுறார்களோ, அந்த நாடு பிரிக்ஸ்ல போய் உட்கார்ந்து காபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இப்ப இந்த விளையாட்ட விளையாட முடியாது. விளையாண்டாலும் பழைய மைலேஜ் கிடைக்காது. அதுக்கு தான் டாரிஃப் வாரையும் கொண்டு வந்தது. அதுபடி டாரிஃப் வார் எங்க இருந்து பொறந்த குழந்தை அப்டின்னா, அந்த சைக்கோத்தனம். 2 நிமிஷம் முன்னாடி பார்த்தோம்ல, அந்த சைக்கோத்தனத்துக்கு பொறந்த குழந்தை தான் டாரிஃப் வாரு. டாரிஃப் வாருக்கு பொறக்க காரணம் என்ன அப்டின்னா, பிரிக்ஸோட வளர்ச்சியெல்லாம் அமெரிக்காவோட பழைய ஸ்ட்ராட்டஜிய பக்கத்து நாட்டுல போய் கொஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அவன் நம்ம கிட்ட பேச வருவான் அப்டிங்கிறதெல்லாம் தவிடுபொடி ஆக்கிருச்சு. இந்த பழைய ஃபார்முலா எல்லா பயலுக்கும் உடையுது. சீனாவோட 3 அடி ஃபார்முலா உடைஞ்சுச்சு. அமெரிக்காவோட இந்த பக்கத்து நாட்டுல போய் பிரஷர பில்ட் பண்ணு அப்படிங்கிற ஃபார்முலா உடையுது. ஆனா இவனுங்க அடுத்தடுத்து வெறி பிடிச்ச அடுத்த ஃபார்முலா தான் இந்த மாரி ட்ரேட் வார் ஃபார்முலாலாம். சரி, இந்தோனேஷியா இதுக்கு ஏத்துக்கணும்ல. இவன் ஓகே 19ங்கிறான். அதே சமயம் இவ்வளவு வாங்குன்னு சொல்லிட்டு 19ங்கிறான். 5 சொல்ல மாட்டியான்னு இந்தோனேஷியா ஏத்துக்கணும்ல. அவன் போடா லூஸ் பயலுன்ட்டான். இந்தோனேஷியா சின்ன நாடு. அப்பல்லாம் எடுத்த உடனே போடா லூஸ் பயல எல்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். நடத்தி ஒரு ட்ரேட் லிஸ்ட் கொண்டு வருவோம். பழையபடி பேட்டர்னுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு ரொம்ப டிப்ளமேட்டா தான் பேசியிருக்கார்கள். காரணம் வேற வழி இல்ல. "டேய், நீ என்ன ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்றியோ? சீனாவ எதிர்க்க என் தேவை தெரியுமா?" அப்படிலாம் பேச முடியாது. பேசினா இந்தோனேஷியா கவர்ன்மெண்ட் மாறி போயிரும். இல்ல, ஒட்டுமொத்த இந்தோனேஷியாவும் கெத்தா நிப்போம் அப்படின்னா, இந்தோனேஷியாவ நிலப்பரப்பையே மாத்தி தொலைச்சுருவாய்ங்க. என்னத்தையாச்சும் சேட்டைய குடுத்துருவாய்ங்க. போராடணும். இதுக்கு பதிலா, "இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா பேசி போவோமே" அப்படின்னு அவர்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறார்கள். வெளியில இருந்து நம்ம இது இல்ல, நொல்ல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா தேவையில்லாத வேலை தான். அவர்கள் ஸ்டாண்ட் அவர்கள் என்னமோ பண்ணிட்டு போட்டும். ஆனா, இதத்தான் இப்ப இந்தியா உத்து பாக்குது. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உத்து பார்க்கிறார்கள். இந்த ஆளுக்கான டாரிஃப்க்கு வளைஞ்சு போனாலும், இவர் பழைய டாரிஃப கொண்டு வருவாரா? அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம்.
பழைய டாரிஃப கொண்டு வராம நம்ம வளைஞ்சு போய் புண்ணியம் இல்ல அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. இதுக்கு நடுவுல தான் காய்கள் நகர்த்தி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல ஒட்டுமொத்த உலகமும் இருக்கு. அடுத்து இந்தியா ட்ரேட் டீல குளோஸா முடிக்கிறக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. காரணம் இன்னும் வெளியில விஷயம் வரல. சரி நேத்து நீ எங்க போன? அப்படின்னு கேட்கக்கூடாது. நேத்து விழாவ சிறப்பளிக்க போயிட்டேன். அதனால லீவு. இந்தியாவோட டீல் சீக்ரெட்லாம் வெளில வந்தப்பாடு, நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம். சகுனியோட முகத்திரை இவ்வளோ சீக்கிரம் கிழியும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க எது எதிர்பார்த்தீங்கன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.